வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கிறது பேடிஎம் தான். பேடிஎம் ஆப்க்கு என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எதற்காக தடை விதிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பை உருவாக்குறதுக்கு பேடிஎம்மோட சிஇஓவான விஜய் சேகர் சர்மா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேகர் சர்மா ரொம்பவும் ஃபேமஸான பிஸ்னஸ்மேன் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய மில்லியனர்னு சொல்லலாம். 1997 197 கம்யூனிகேஷன், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கன்சியூமர் பிராண்டான பேடிஎம்க்கு ஓனர், சிஇஓ, டைரக்டர், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக முக்கியமான பண பரிவர்த்தனை நடத்தக்கூடிய ஒரு சிம்பிளான ஆப்னு சொன்னோம்னா அது பேடிஎம் தான். அந்த பேடிஎம்மை எப்படி உருவாக்குனாரு, பல மில்லியன் கணக்கான அமௌண்ட்ஸ் எப்படி டிரான்சாக்ஷன் ஆனது, இவர் பேசிக்லேயே ரொம்ப ஒரு ரிச்சான பர்சன் கிடையாது. எப்படி இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாம தனி ஒரு மனிதரா கிரியேட் பண்றது சாத்தியமா? விஜய் சேகர் சர்மா உத்தரப்பிரதேசத்துல உள்ள அலிகார் சிட்டில ஜூன் 7 1978 பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா பேரு சுலோம் பிரகாஷ். அவர் பேசிக்காவே ஒரு டீச்சர், ஸ்ட்ரிக்டான அப்பாவும் கூட. அம்மாவோட நேம் ஆஷா சர்மா. அவங்க ஹோம் மேக்கரா இருக்காங்க. இவங்க வீட்டில் மொத்தம் 4 பசங்க. அதில் 3வது பையன் தான் விஜய் சேகர் சர்மா. விஜய் சேகர் சர்மா அவருடைய படிப்புங்கிறது பேசிக்காவே ஹிந்தி மீடியத்தில் தான் படிச்சிருக்காரு. அதனால அவருக்கு இங்கிலீஷுங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருந்திருக்கு. அவருக்கு பேசுறதுக்கு ரொம்பவும் சிரமப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எழுதுறதுக்குமே தெரியல. ஆனால் தன்னோட ஸ்கூலிங்கை 14th இயர்லேயே முடிச்சிருக்காரு. முடிச்ச உடனே அவருக்கு நெக்ஸ்ட் என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே டெல்லி யூனிவர்சிட்டியில் பிடெக்கும் படிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு குவாலிஃபிகேஷன்ங்கிறது 15 வயசாவது இருக்கணும்னு சொல்லி அவங்கள திருப்பியும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனால் திரும்பவும் அந்த காலேஜில் அவருடைய மார்க்ஸ், அவருடைய டீட்டெயில்ஸை பார்க்குறாங்க. நல்ல மார்க்காவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே உடனடியாக அவருக்கு அட்மிஷனும் கிடைக்குது. விஜய் சேகர் சர்மா காலேஜ்லையும் ஜாயின் பண்ணுறாரு. அவர் எந்த அளவுக்கு ஆர்வமாக ஜாயின் பண்ணாரோ, ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்று படிக்க படிக்க அவருக்கு ஆர்வம்ங்கிறது குறைய ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து மார்க்ஸுமே அவருக்கு குறைய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே யாருமே செட் ஆகலை. காரணம் என்னன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே வயசில் சீனியராக தான் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே இவர் தனிமைப்படுத்தப்படுறாருன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹிந்தி மீடியத்திலேருந்து படிச்சுட்டு வந்ததுனால தான் இங்கே படிக்க சிரமமாக இருக்குங்கிறதையுமே அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதை தொடர்ந்து இங்கிலீஷை பற்றி படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸை வாங்கி கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையுமே நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மணி நிறைய சேர்த்து வச்சு இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடான உள்ள புக்ஸ் நிறைய வாங்கி ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்லபடியாக டெல்லியில் உள்ள அலிகார் யூனிவர்சிட்டியில் தன்னோட டிகிரியையுமே கம்ப்ளீட் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்பொழுதே, அதாவது 1997 indiasite.netங்கிற ஒரு வெப்சைட்டையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு. அதை 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதை US அமௌண்ட்டில் $1 மில்லியன் அதை சேல்ஸுமே பண்ணியிருக்காரு. indiasite.netங்கிற வெப்சைட்டை சேல் பண்ணதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2000s இயரில் 197 கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஆப் நியூஸ், கிரிக்கெட்டோட மார்க், ரிங்டோன்ஸ், காமெடி, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டையுமே பார்த்துக்கலாம். இங்கேருந்து தான் இன்னொரு முக்கியமான ஆப்பும் கிரியேட் ஆகுது. அதாவது எல்லாருமே விரும்பக்கூடிய பேடிஎம் ஆப். பேடிஎம்மோட தாய் நிறுவனமும் இதுதான், அதாவது 197 கம்யூனிகேஷன் லிமிடெட்னு சொல்லலாம். இந்த பேடிஎம் ஆப் டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க் பேமெண்ட் டிரான்சாக்ஷனுக்கும் கிரியேட் ஆன ஒரு சர்வீஸ் ஆப்னே சொல்லலாம். பேடிஎம்மோட சர்வீஸ் நார்மலாக நடந்துட்டு இருக்கும் பொழுது இவருக்கு எங்கே அதிகமாக புழங்க ஆரம்பிச்சதுன்னா, இந்தியா பிரதமரான நரேந்திர மோடி அவர்களால் 2016 நவம்பர் 8 நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் செல்லாதுன்னு சொல்லி ஒரு அறிவிப்புமே கொடுத்திருந்தாரு. அது மிகப்பெரிய ஷாக்கை கொடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். மக்கள் அதனால நாள் கணக்கா பேங்க் வாசல்ல நின்று தன்னோட 500 ரூபாயையும் 1000 ரூபாய் நோட்டுகளையும் மாற்ற வேண்டிய நிலையுமே ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல தான் விஜய் சேகர் சர்மா கடைக்கு கடை பேடிஎம் அட்டைங்கிறத வச்சாரு. அந்த பேடிஎம் QR ஸ்கேன் அடுத்து அவருக்கு பணமழைங்கிறது கொட்ட ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம அசந்து போற அளவுக்கு டிரான்சாக்ஷனை கொண்டு வருதுன்னா அது பேடிஎம்மால மட்டும்தான் முடியுங்கிறத அவர் நடத்தியும் காமிச்சிருக்காரு. இந்தியாவில் மொத்தம் 140 கோடி மக்கள் தொகை இருக்கும் பட்சத்தில் 30 கோடி வாடிக்கையாளர்களை பெற்றிருந்தாங்க பேடிஎம் ஆப். அதாவது ஒரு நாளைக்கு எப்படியும் 70 லேக் வரைக்கும் டிரான்சாக்ஷனும் இருக்குமாம். இந்த பேடிஎம் பேங்க்ல 300 மில்லியன் வாலெட்ஸும், அது மட்டும் இல்லாமல் 30 மில்லியன் வங்கி கணக்குகள் மட்டுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் சாதாரணமாக காலேஜ் முடிச்சுட்டு அந்த வயசுல இவ்வளவு யோசனைகள் அவருக்கு எப்படி தோணுனது? அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன வயசுலயே அவருக்கு பல நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணி அதுக்காக 1000 ரூபாய் சம்பளத்திற்குமே வேலை பார்த்திருக்காரு. அதை வச்சே தன்னோட தொழிலையுமே பெருக்கியிருக்காரு. விஜய் சர்மா சின்ன வயசுலேயே தன்னோட ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டுக்காக சுற்றுலா தொடர்பான ஒரு வெப்சைட்டையுமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வெப்சைட்டை டெல்லியில் உள்ள ஒரு முக்கியமான நியூஸ் சேனலும் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க.
அதை தொடர்ந்து தான் விஜய் சர்மா அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணம் புழங்கவும் ஆரம்பிச்சிருக்கு. தன்னோட நோக்கங்கள் பெரியதாக பணம் புழங்க உலக அரங்கத்துல விஜய் சேகர் சர்மா மேல கவனம் அதிகமாகவே திரும்புது. அந்த ஒரு காரணத்தினாலேயே 2016 ஜப்பான் சாஃப்ட் பேங்க்ல இருந்து அது மட்டும் இல்லாம சைனாவை சேர்ந்த ஆண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனியுமே பேடிஎம்ல இன்வெஸ்டும் பண்றாங்க. இங்க தான் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. அதாவது சைனாவை சேர்ந்த ஆண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிங்கிறது சைனாவை சேர்ந்ததுனால நம்மளுடைய டேட்டாஸ் வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பலரால பேசப்படுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் மில்லியனை தாண்டி $4.86 பில்லியன் அதனுடைய அளவு உயர ஆரம்பிச்சது. 30 கோடி பயனாளர்களை தாண்டி 40 கோடி பயனாளர்களையுமே தொட ஆரம்பிச்சது பேடிஎம். கன்சியூமர்ஸ் ஜாஸ்தியாக பேடிஎம்மோட ஷேர் அமௌண்ட் அதிக அளவில் ஃபிக்ஸ் பண்ணுற காரணத்தினால அதிக லாபம் எடுக்க முடியறதுங்கிறது கொஞ்சம் சிரமம்னு சொல்லப்பட்டுச்சு. நினைச்ச மாதிரியே கடைசியில் அந்த ஷேரை வாங்கினவங்களோட நிலைங்கிறது கவலைக்கிடமானதுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து 40% வரைக்கும் ஒரே நாளில் மிகப்பெரிய சரிவை சந்திச்சது. இந்த சரிவை தொடர்ந்து அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்புமே ஏற்பட்டுச்சு. இன்னொரு சைடு ரிசர்வ் பேங்க் என்ன காரணம்னா இவ்வளவு ஆப்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ராப்பரான கேஒய்சி டீடைல்ஸ்ங்கிறது இல்லை. அதை ப்ராப்பராக சப்மிட் பண்ணாத காரணத்தினால 2023 எண்ட்லேயே அவங்களோட டிரான்சாக்ஷன் சர்வீஸ்க்கான உரிமத்தை ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு ரிஜெக்டையுமே பண்ணிருச்சு. மேலும் செக் பண்ணி பார்த்ததுல தான் தெரியுது, நெட்வொர்க் பெருசாக அதாவது ஒரே ஐடி நேம்லயே ஒரே கேஒய்சிலேயே பல அக்கௌண்ட்ஸுமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பேடிஎம்கான ப்ராப்பரான கேஒய்சி டீடைல்ஸ் சப்மிட் பண்ணாத காரணத்தினால ரிசர்வ் பேங்க்ல இருந்து 5.4 crore ஃபைனாக போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் சட்டவிரோதமாக கடன் வாங்கியிருக்கதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்திருந்தது. அதை தொடர்ந்து பெங்களூரில் உள்ள அவருடைய ஆஃபீஸில் அமலாக்கத்துறை மூலம் சோதனையும் நடத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு ப்ராப்ளம்க்கு அடுத்து தான் பேடிஎம் மேலே ரிசர்வ் பேங்க் பேடிஎம் கம்பெனியை முடக்கியிருக்கு. ரிசர்வ் பேங்க் பேடிஎம் பேங்க்கை சொன்ன 2 நாளில் அவங்களுடைய ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 36.50% அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சதுன்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்த பட்சத்தில் இப்போ பிப்ரவரி கடைசி தேதி வரைக்கும் அவங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது பேன் பண்ணிட்டா அந்த அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ண முடியாதாங்கிற பட்சத்தில் அதில் உள்ள அமௌண்ட்டை நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் அந்த ஆப் ஒர்க் ஆகும். அதை தொடர்ந்து எந்த ஒரு புது அமௌண்ட்டுமே உள்ள வராது. அந்த அளவுக்கு ப்ராப்பரான சேஃப்டியான நம்பிக்கையுமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மக்கள் சேஃபா இருந்துக்கிறது நல்லதுதான். இந்த வயசுல இவ்வளவு பெரிய வெற்றியை தாண்டி இவ்வளவு வீழ்ச்சிகளை சந்திக்க முடியும்னா அது விஜய் சேகர் சர்மாவால தான். இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க விஜய் சேகர் சர்மா திரும்ப எழுறதுங்கிறது இவருக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. பேடிஎம் பேங்கை தாண்டி இன்னொரு பேங்கோட டைப் வச்சு பேடிஎம் கண்டினியூ பண்றாங்களா இல்ல பேடிஎம் பேன் பண்ணிட்டு திரும்ப முதல்ல இருந்து கிரியேட் பண்றாராங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னதான் கூகுள் பே, போன்பே, அமேசான் பே இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் வந்திருந்தாலும் இவர் இன்னைக்கு வரைக்கும் தனிக்காட்டு ராஜாவா தான் இருந்துட்டு இருக்காரு. பேடிஎம்மோட அடுத்த படியை என்னங்கிறத மார்ச் 1ஆம் தேதி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. வேற யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. விஜய் சேகர் சர்மாவோட வெற்றி பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.